நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவினுடைய 17வது மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோகூர் சுல்தான் இப்ராஹிம் ஸ்கந்தரை பற்றி அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பேர் மட்டும் கிடையாது, பேர் எவ்வளோ நீளமாக இருக்கோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றத நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதுறோம் அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த ரோல் பேப்பரை உருட்டிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சொத்து அப்படின்றத கூச்சி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவில் 1957 ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து இந்த விடுதலை அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டாலும் கூட அதுக்கப்புறமா எலெக்ஷன்ஸ்லாம் நடக்க தான் செய்யுது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர்கள், துணை பிரதமர்கள் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் இருக்க மாதிரியே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே பார்த்தோம் அப்படின்னா மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவில் இன்னும் மன்னராட்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மன்னர்களுக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இந்த மன்னர் நம்ம இருக்கார் இல்லையா, நம்ம ஜோகூர் சுல்தான் இப்ராஹிம் ஸ்கந்தர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலேசியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1957 அவங்க வந்துட்டு விடுதலை அப்படின்றதெல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அப்படின்னாலும் அங்கே இந்த பிரதமர், துணை பிரதமர்லாம் இருந்தாலும் கூட இன்னுமே இந்த மன்னராட்சி அப்படின்ற முறை தான் பார்த்தோம் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மன்னராட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதில் சுழற்சி முறையில் தான் மன்னர் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு மன்னர் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் அந்த நாட்டை ஆளுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அந்த நாட்டை ஆளக்கூடியவங்க என்னப்பா பண்ண முடியும், அதான் பிரதமர் இருக்காங்க, துணை பிரதமர் இருக்காங்க, அப்புறம் இந்த மன்னர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், என்ன மாதிரியான அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் தான் போர் படையினுடைய தளபதியாக செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத் இருக்கு இல்லையா, இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பில் அவர் தான் இருப்பார். அந்த இஸ்லாத்தினுடைய தலைவனாகவும் மன்னர் தான் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீதிமன்றங்கள், காவல்துறை இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு யாருக்காவது ஒரு தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனை அப்படின்றத கொடுத்திருந்தாலும் கூட மன்னர் நினைக்கிறாரு அந்த தண்டனையை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மன்னர் அந்த தண்டனை அப்படின்றத ரத்து பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மலேசியா அரசியலில் பல முக்கியமான முடிவுகள் அப்படின்றதையும் மன்னர் தான் எடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட அந்த மன்னர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 9 மாநிலங்கள்லேருந்துமே இந்த சுழற்சி முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மன்னர்கள் அப்படின்றவங்க மாறுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா பாஹாங் சுல்தான் அப்துல்லா அப்படின்றவர் தான் கடைசி மன்னராக இருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி 16 மன்னராக இருந்தார். ஸோ அந்த மன்னனுடைய ஆட்சி காலம் அப்படின்றத முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜோகூர் சுல்தான் இப்ராஹிம் ஸ்கந்தர் இருக்கார் இல்லையா, அவர் மன்னராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுல்தான் முகமது ஸ்கந்தருடைய மகன். இந்த சுல்தான் முகமது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984 1989 வரைக்கும் மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவை ஆட்சி செஞ்ச மன்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய மகன் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜோகூர் சுல்தான் இப்ராஹிம் ஸ்கந்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருடைய வயசு 65. ஸோ 65 வயசில் பார்த்தோம் அப்படின்னா இவர் மன்னராக கோலாலம்பூர் இருக்கு இல்லையா, கோலாலம்பூரில் தான் பார்த்தோம் அப்படின்னா முடிசூட்டிக்கிட்டாரு. இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அரசு அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் பிரதமர்கள், துணை பிரதமர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா போய் கலந்துக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் மலேசியா அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன், ஆனால் யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்க நேரத்தில் நான் எச்சரிக்கையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் யார் அந்த ஜோகூர் சுல்தான் ஸ்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே தலையை சுத்த வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி அப்படின்றது அவருடைய சொத்து மதிப்பாக இருக்குது. இது புத்து மதிப்பாக கணக்கிடப்பட்ட ஒரு தொகை தான். இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இதை விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி 60,000 கோடி வச்சிருக்கக்கூடிய இவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $588 மில்லியன் அப்படின்றத முதலீடாக மட்டுமே பண்ணியிருக்காரு பல வணிக நிறுவனங்களில். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இந்த நாடு பல நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளோட $multi-million பிஸ்னஸ் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கப்பூர் இருக்கு இல்லையா, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, இல்லை மலேசியாவாக இருந்தாலும் சரி, அங்கே ரொம்ப முக்கிய செல்ஃபோன் நிறுவனமாக இருக்கக்கூடிய 2Uலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28% ஷேர் அப்படின்றது இவரோட தான் இருக்குது. பாமாயில் ஆரம்பித்து தொலைத்தொடர்பு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணாத தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா தொழிலையுமே எக்கச்சக்கமான அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம எல்லாருக்குமே ஹிட்லர் மறக்க முடியாத ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சோசியல் சயின்ஸ்லாம் அடிக்கடி படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர், அவ்வளோ பெரிய அழிவுகள்
விளைவுகளை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹிட்லர் பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுத்த கார் உட்பட 1, 2 இல்லை, கிட்டத்தட்ட 300 கார் கலெக்ஷன்ஸ் அப்படின்றத வச்சிருக்காரு. அதில் பார்த்தோம் அப்படின்னா லம்போகினியாக இருந்தாலும் சரி, ரோல்ஸ் ராயல்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கில் அடங்காத வகையில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாத வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை கார்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் குடும்பம் இருக்கு இல்லையா, அவர் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த உயிர் பாதிப்பு அப்படின்றது இருக்கும். அதுக்கான எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் இராணுவமே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே மலேசியா கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ராணுவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு தனியார் ராணுவம் அப்படின்றதை ஏற்படுத்தி அவரையாக இருந்தாலும் சரி, அவர் சார்ந்தவங்களையாக இருந்தாலும் சரி பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ப்ளூ ப்ளோயிங் 787 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் ஜெட் விமானத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட முடிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது முடிய கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எழுத வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் மலேசியாவில் இருந்தாலும் கூட மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு நிலம் அப்படின்றத வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான நாடுகள் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இல்லை மலேசியாவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முக்கியமான நாடுகளோட பார்த்தோம் அப்படின்னா வணிக ரீதியான கூட்டணி அப்படின்றத வச்சிருக்காரு. பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான பணம் அப்படின்றத வாரி அரைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் நல்லவர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம ஜோகூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய பரம்பரையில் இவருக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப பெருசாக விரும்பினவங்கலாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் அப்படின்றத வாழ்ந்தாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சிம்பிளான லைஃப், அவங்க பகட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு அவங்க இவ்வளோ பெருசாலாம் காமிச்சிக்கிட்டது கிடையாது. ஆனால் ஜோகூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஓப்பனாக காட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். மலேசியா மக்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜோகூர் சுல்தான் மன்னராக பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாறும். ஜோகூர் சுல்தானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேலே கொஞ்சம் தனி பாசம் அப்படின்றத வச்சிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஜோகூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத கையில் எடுக்க போகிறாரு. வணிகத்தில் ஆல்ரெடி கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அவர் இருக்கார் இல்லையா, அவர் தனியாக வணிகம் அப்படின்றதுல பிஸ்னஸ்ன்றதுல கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்காரு. ஸோ மலேசியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு எல்லாரும் உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மன்னர் இருக்கார் இல்லையா ஜோகூர் சுல்தான், இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.